தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. பணம் பல வழிகளில் வரும். சிக்கனத்தை கையாள்வது அவசியமாகும். அலுவலகங்களில் கோப்புகளை பராமரிக்கும் போது அதிக கவனம் தேவை. மேல் அதிகாரிகளின் உத்தரவை மீறி எந்த விஷயத்திலும் செயல்படாதீர்கள். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ரிஷபராசி நேயர்களே, மனம் குழப்பமாக இருக்கும். எனவே முடிவெடுக்கும் முன்பு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது நன்று. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் வீண் விவாதங்களை வளர்த்து கொள்ளாதீர்கள். புதிய நண்பர்களிடம் பழகும்போது எச்சரிக்கை தேவை. பணம் பல வழிகளில் வரும். பதவி உயர்வு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் சுபகாரியங்கள் நடைபெறும் வாரமாக அமையும். செலவுக்கேற்ப வரவு உண்டு. மருத்துவ செலவுகள் குறையலாம். இல்லத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய தொழில் ஆரம்பிக்கும் எண்ணத்தை தொடங்கலாம். விவசாயிகள் அதிக மகசூலை காண்பீர்கள். எந்திர பணி புரிபவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் பணிபுரிவது அவசியமாகும். கடகராசி நேயர்களே, டிராவல்ஸ் நடத்துபவர்கள், ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது அவசியமாகும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது பல முறை படித்து பார்ப்பது அவசியம். தேவையில்லாத பிரச்சனைகளில் தாங்கள் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அரசியலில் பதவி உயர்வு உண்டு. அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களிடம் சுமூகமாக பழகுவார்கள். அரசு ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த வங்கிக் கடன்கள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, அரசியலால் ஆதாயம் உண்டு. நண்பர்களுடன் நீண்ட தூர பயணம் செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனம் போன போக்கில் செயல்படுவதை தவிர்த்து கொள்ளவும். சிறு சேமிப்புக்கான வழிகளை திட்டமிட்டுக் கொள்வது நன்று. பதவி உயர்வு உண்டு. சம்பள உயர்வும் உண்டு. கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தாரிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து கொள்ளவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் பணிபுரிபவர்கள் ஏற்றம் காண்பார்கள். புதிய கிளைகளை தொடங்கும் எண்ணம் தற்போது கைகூடும். உற்றார் உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள். பழைய கடன்களை அடிக்க திட்டமிடுவீர்கள். தேவைக்கேற்ப பணம் வரும் வாரமாக அமையும். துலாம் ராசி நேயர்களே, தாங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சுபமாகவே முடியும். இருப்பினும் பெற்றோர்களின் ஆலோசனையும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனையும் கேட்டு நடப்பது நன்று. உயர்கல்வியை தொடர்வீர்கள். தொழிலில் மாற்றத்தை செய்வீர்கள். புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவீர்கள். அதனால் ஆதாயம் உண்டு. வரவுக்கேற்ப செலவு உண்டு. எனவே கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, நிலபுலன்களால் ஆதாயம் உண்டு. கால்நடை வளர்ப்பால் ஆதாயம் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் புரிபவர்கள் நல்ல லாபத்தை காண்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும். அயல்நாட்டில் எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல் இந்த வாரம் வந்து சேரும். கூட்டு தொழில் விரிவாக்கத்தை இந்த வாரம் தொடங்கலாம். தனுசு ராசி நேயர்களே, தாங்கள் எதிர்பார்த்த தொழில் அமையும் வாய்ப்பு ஏற்படும். அதற்கேற்ப உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிணக்குகள் சரியாகும். பிள்ளைகளால் புகழ் பெறுவீர்கள். படிப்பில் ஏற்றம் உண்டு. கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உடன் பிறந்தோரிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளவும். மகர ராசி நேயர்களே, பெற்றோர்களின் முழு ஆசி கிடைக்கும். மேலும் தாய் வழி சொத்து கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பிறந்தோர்களால் பாராட்டப் பெறுவீர்கள். புதிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்துடன் கோயில் குளம் என்று சுற்றி மகிழ்வீர்கள். பிள்ளைகளால் பெருமை உண்டு. நினைத்ததை நினைத்தபடியே சாதித்து காட்டுவீர்கள். கும்பராசி நேயர்களே, தாங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் அனைத்து தரப்பிலும் ஆதரவு கிடைக்கும். புது வாழ்வில் புகழ் கூடும். நீண்ட நாள் நினைத்திருந்த அனைத்து கோயில்களையும் ஒரு சேர சென்று தரிசிப்பீர்கள். தொழிற்கல்விக்கான படிப்பை தற்போது எடுத்து படிக்கும் காலமாக இது அமையும். பங்கு சந்தையில் ஏற்றம் உண்டு. முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளவும். மீனராசி நேயர்களே, குழப்பங்கள் தீரும் வாரமாக இது அமையும். அனைவரிடம் அனைத்து தகவல்களையும் பகிர்வதை தவிர்த்து கொள்ளவும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். மருந்து வணிகம் செய்பவர்கள் ஏற்றம் காண்பார்கள். அதேபோல் பங்கு சந்தையில் ஏற்றம் உண்டு. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பு ஏற்படும். கும்பராசி நேயர்கள், முடிந்தவரை வெள்ளை நிற ஆடைகளை பயன்படுத்தவும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.